வெல்கம் டு மகி மஞ்சள். இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கு ஒரு டம்ளர் வேர்க்கடலைனா 3 காஞ்ச மிளகா, 2 ஸ்லைஸ் தேங்காய். வேர்க்கடலையை கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் அப்புறம் சிம்லேயும் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிட்டா டேஸ்ட் இருக்காது. நல்லா வறுத்துட்டு அது முரத்தில் போட்டு அந்த வேர்க்கடலையோட தோல் எல்லாம் அழகாக எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிறப்ப தோலை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறிட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். வேர்க்கடலை தோல் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 2 ஸ்லைஸ் தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடுங்க. 3 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. மிளகாயும் தேங்காயும் அரைச்சிட்டா மிளகாய் நல்லா அரைச்சிரும். சட்னி சாப்பிட்றப்ப அதை ஃபுல்லாக அரைஞ்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். இதை அரைச்சப்புறம் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த எஜ்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாரில் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா அந்த ஜாரில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும். கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தாளிக்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இட்லி தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.